போற அளவுக்கு அப்படி நம்ம வீட்டுல கவர்ச்சியான பொருள் என்ன இருக்கு? வீட்டுல இருந்தது ஒரே ஒரு பித்தளை அண்டா, அதுவும் காணாம போயிடுச்சு. என்னது, அண்டாவை காணுமா? அக்கம் பக்கத்துல எல்லாம் கேட்டு பாத்தியாமா? எல்லா இடத்துலயும் கேட்டாச்சு. அங்கங்க பொண்ணுங்களுக்கு நகை நட்டு பண்ட பாத்திரம்னு வாங்கி சேர்த்து வைக்கிறாங்க. இங்க இருக்கிற ஒண்ணு அடகு கடைக்கு போயிட்டே இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. அப்ப நான் அடகு வச்சிட்டேன்னு சந்தேகப்படுறியாமா? நீங்க தானே வீட்டுல இருந்தீங்க, உங்களுக்கு தெரியாம எப்படி போயிருக்கோம்? இந்த பாருமா, உங்க அப்பா பாவாடசாமி வயிற்றுக்கு இல்லாத கூத்துக்காரன் தான். அதுக்காக இப்படிப்பட்ட கேவலமான வேலையெல்லாம் செய்ய மாட்டான். இது வரைக்கும் உன்னை கேட்காம ஏதாவது செஞ்சிருக்கேன்னாமா? வீட்டு கஷ்டத்துக்காக உன் மூக்குத்தி ஒரு தடவை அடமானம் வச்சேன், அது உன்னை கேட்டு. கம்மல் அடமானம் வச்சேன், அது உன்னை கேட்டு. வளைய அடமானம் வச்சேன், அது உன்னை கேட்டுட்டாமா. கேவலம் இந்த பித்தளை அண்டாவை போய் உன்னை கேட்காம வைப்பனாமா? கேட்டுத்தான் வைக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள எவனோ கேட்காம எடுத்துட்டு போயிட்டான். அப்பேற்பட்ட பரதேசி நாயி யாரா இருப்பான்? இந்த அண்டா வச்சுட்டு பணம் கொடுங்க. 10-15 கிலோ தேரம் போட்டுருக்கு. ஏன் பாக்கிறே, எவ்வளவு வேணும்? நீங்க குடுக்கறத கொடுங்க. பாவாட சாமி. ஏப்பா பாவாட சாமின்னு போட்டிருக்கு. இது நம்ம கூத்துவாத்தியார் விட்டு அண்டால அந்த தாங்க வச்சுட்டு வர சொன்னாரு. நேரம் வர வெக்கப்பட்டுக்கிட்டு என்ன அனுப்பிச்சாரு. நீங்க ரூபாய் எடுங்க. இந்த விஷயம் நம்மளுக்குள்ள இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரிய வேணாம். அம்மா, அப்பத்தா, பாட்டி, அக்கா, என் வீட்டு அண்டாவை பாத்தீங்க? இல்லையே தம்பி. உங்க வீட்டு அண்டாலாம் அப்படி அப்படியே இருக்கு, என் வீட்டு அண்டாவை காணுமே. நீ பாட்டுல திறந்து போட்டு பொட்டிய வாசிக்கிட்டு இருப்ப, எவ்வளவு அண்டாவை தூக்கிட்டு போயிருப்பா. இதுக்காக அண்டாவுக்கு பக்கத்துல அடி உட்கார்ந்துட்டு அறுமணியும் வாசிக்க முடியும்? உனக்கெல்லாம் ஒரு மூக்கால் ஒரு மூக்குத்தி. அண்டாவை பாத்தீங்க? உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம். என் கூட்ட அண்டாவை பாத்தியா? இது என் கூட்ட அண்டா மாதிரியே இருக்கு. கண்ணை நல்லா கழுவிட்டு பாரு. இது அண்டா இல்ல, குடம். குடமா? இது மாதிரி இருக்கிறதெல்லாம் குடமா? அவசரத்துல அண்டா குடம் எல்லாம் எனக்கு ஒரே மாதிரி தெரியும். என்னென்ன பொண்ணுகிட்ட போய் தயார் பண்றீங்க? அதை ஏன்டா கேக்குறேன்? எங்க வீட்டுல இருந்து ஒரே ஒரு பித்தளை அண்டா, அதை எவனோ ஒரு மொல்ல மாதிரி போய் தூக்கிட்டு போயிட்டான். உங்க வீட்லயா? பின்ன பக்கத்து வீட்டுக்கார அண்டாவை நான் இவ்வளவு வகையா தேடுறேன். சரி விடுங்கண்ணே, அந்த அண்டாவுக்கு ஆயுசு அவ்வளவுதான். நம்ம எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் தங்குறதானே தங்கம். நீங்க வாங்கண்ணே, கூத்து முடிஞ்சதும் வர்ற வசூல்ல புதுசா ஒரு அண்டா வாங்கிக்கலாங்க. சரிப்பா. சொல்லுங்க. என்னடா எல்லாம் குருவுக்காத்தான். கூத்துல கஷ்டப்பட்டு பாட போறீங்கல்ல, உங்க தொண்டை கெட்ட கூடாதுங்கிறதுக்காகத்தான் சுக்கு, மிளகு, திப்பிலி, பனகற்கண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு குருவுக்கு எப்பப்ப என்னென்ன தேவைப்படுதுங்கிறத புரிஞ்சு கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கிற பாரு. நீ தாண்டா உண்மையான சிஷ்யன். எல்லாம் நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? பின்ன நான் 2 மனுஷனாயா? இதுக்கு ஒண்ணும் குறைக்கல இல்ல. கடைக்கு வந்து வாங்கி ருசியா வாங்கி திங்க தெரிஞ்சது இல்ல. வாங்கின கடையில கொடுக்கணும்னு கொஞ்சமாவது அறிவு வேண்டாம். இந்த கூத்து முடிஞ்சதும் தந்துடுறேங்க. அதெல்லாம் முடியாது. முதல்ல பணத்தை கொடு. வெட்டில கைய வச்ச கைய வெட்டிவிட வெட்டி. உனக்கு அவர் எவ்வளவு இருக்கணும்? 30 ரூபா. 30 ரூபா பிச்ச காசு. எனக்கு முன்னாடி என் குருவத்துக்குனா எனக்கு என்ன மரியாதை இருக்கு? கண்ணா, என் மானத்தை காப்பாத்திட்டா. இது என்னன்னா சாதாரண, இன்னும் என்னென்னமோ செய்ய போறேனே. ஆமா, இதுக்கெல்லாம் உனக்கு பணம் ஏதுரா? இதுக்கெல்லாம் காரணம் கிட்னினே. கிட்னியா? கிட்னினா தெரியாது? இங்கிலீஷ்ல கிட்னினா தமிழ்ல மூளைன்னு அர்த்தம். ஓஹோ, கிட்னின்னா மூளைன்னு அர்த்தமா? ஆமா, ஓ மூளைக்கு எவன்டா பணம் கொடுக்குறான்? கொடுத்துருக்கானே. எப்பதான் தெரிஞ்சு போற? என்கிட்ட இல்லன்னு சத்தியம் பண்ணிட்டு இத செட்டியார் கிட்ட கொண்டு போய் வச்சிருக்கியே, இது உனக்கே நல்லா இருக்கா? குருவே, எனக்கு அவசரமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துட்டுமா? இவன் ஒருத்த இன்னும் சாதகமே ஆரம்பிக்கல. ஏமா, அண்டாவை நான் செட்டியார் கிட்ட வச்சேன்னு எவன் சொன்னது? நீங்க சொன்னீங்கன்னா இவரு கொண்டு வந்து வச்சாரு. செட்டியார, நீங்க போங்க. எம்மாடி, அந்த கதவை கொஞ்சம் லேசா பொத்துனா அப்புறம் சாத்து. அண்ணன் செலவு இவ்வளவு தானே பாக்கி. ஏண்டா என் வீட்டு அண்டாவை அடகு வச்சு எனக்கே திப்பனி கல்கண்டு வாங்கி கொடுக்குறேன். உக்காடி சிகரெட், அதுவும் சாதாரண சிகரெட் நீங்க குடிக்க மாட்டீங்க. இது என்னதுக்கா? இது லிப் கிளாஸஸ். தள்ளுங்க. இது ஐ ஷேடோ. தள்ளுங்க, வழி விடுங்க. இது மீனாட்சி, நீ முன்னாடி வந்துட்டியா? அக்கா கூட கார்லயே வந்துட்டேன்டி. பிளஸர் கார்லயா? ஆமாண்டி. அக்கா, இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்டுங்கக்கா. ஐயோ, தள்ளாதீங்க. ஏய், அங்க பாரு. உனக்கு வேணுமா? வேண்டாக்கா. ஐயோ ஐயோ.
என்ன? நாங்கெல்லாம் உங்க பரம ரசிகர்கள். அப்படியா? மாப்பிள என்ன மறந்துடாத, செலுக்கு குடிச்சது எனக்கு கொஞ்சம் கொடு. கொஞ்சம் தான் இருந்தது, குடிச்சிட்டேன். பரவாயில்ல, மாட்டிலையாவது கொடு. முனுசாமி, மீச முறுக்கா இருக்கணும். பார்த்த உடனே அவ பட்டாறு விழுந்துடணும். அசத்திடுறையா, தலையெல்லாம் நிறைச்சு போச்சு ஐயா. இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதுக்கு ஒரு மை இருக்குது, அது போட்டா 10 வயசு குறைஞ்சிரும். சீக்கிரமா தடவியா. தடவுறேன். ஐயோ 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 ஐயோ! இந்த அக்கிரமத்தை கேட்க இங்க யாருமே இல்லையா? அட பாவி மனுஷா, திருப்பதிக்கு விட்ட முடிய இங்கே ஏயா எடுக்கிற? உனக்கு என்ன கேடு வந்தது? ஏயா கேக்குறேன்ல, உன் வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? சொல்லி தொலைய. ஏமா நகதி புரியாத பொண்ணா இருக்கிறீங்க. சில்க் இந்த ஊருக்கு வருதுன்னு தெரிஞ்சதும் இந்த ஊரே கதிகலங்கி போயிருக்குது. இந்த நேரத்துல மச்சா தாடி வச்சுக்கிட்டு இருந்தா சில்க் தப்பா நினைச்சுக்காது. ஏயா, சாமியோட உனக்கு சிறுக்க அவ்வளவு முக்கியமா போச்சா? சாமி குத்தம் வந்து நம்ம குடும்பத்தை பாதிச்சா என்னையா பண்ணுவ? ஒரு பாதிப்பும் வராது. இந்தா பக்கத்து வீட்டு கோவிந்தன் திருப்பதிக்கு போறான். இந்த முடிய மஞ்சத்துல கட்டி உண்டியில போட சொல்லு, எல்லாம் சரியா போயிடும். என்ன ஏமாத்துறதும் இல்லாம இப்ப சாமியை ஏமாத்த பாக்குறியா? உன்னை என்ன பண்ற பாரு. யோ முனுசாமி, அடியா மட்ட அடியா. வேண்டாம், விட்டுரு. யோ, சரியா, யோ, முடியா, யோ, யோ, முடியா, யோ, யோ. அடி சுத்தமா அடி. சிலுக்கு முதல்ல எப்படி முடிப்பேன்? உனக்கு சிலுக்கு கேக்குதா? வீட்டுக்கு வா, ஏந்திரியா மேல. அஞ்சல வீட்டுல கொண்டு போய் அடிக்காத. சிரிக்கிறீங்களா? போய் உங்க பொண்டாட்டிகளை அனுப்பி வைக்கிறேன். என்னப்பா டிரைவர், இன்னுமா ரெடி ஆகல? இந்த 10 நிமிஷத்துல ரெடியா இருங்க. என்னங்க, டப்பா வண்டியை நம்ம தரையில கட்டிட்டாங்களே. கால் சீட்டு ஒழுங்கா கொடுத்திருந்தா நல்ல வண்டியா கொடுத்திருப்பாங்க. நீங்க லேட்டா வந்து நானும் உள்ள மாட்டிக்கிட்டேன். என்னங்க, மெட்ராஸ்ல நீங்க நல்ல தண்ணியே பாத்திருக்க மாட்டீங்க. அத பாருங்க, சுத்தமான கிணத்து தண்ணி. கொஞ்சம் சாப்பிடுவோமா? சாபாஷ், சரியான ஐடியா. வாங்க. ஏமா குடி, கொஞ்சம் தண்ணி விடமா. அடியே மங்கா, இந்த பக்கம் நிக்கிறானவே யாருன்னு தெரியுதா? வெந்தடி மகாதேவி படத்துல அந்த பச்சை குழந்தைய கொலை பண்ணவே. ஆமா ஏக்கா, இந்த பக்கம் நிக்கிறானே இவன் தானே எங்க வீட்டு பிள்ளையில நம்ம எம்சாரியே சவுக்கால் அடிச்சவன். ஆமா, இந்த தங்காளந்த. அடியே மங்கா, இங்க 2 பேர் கையில சிக்கன நம்ம 2 பேருக்கு திருப்பி கெடுத்த விடுவாங்க. ஐயோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நம்ம 2 பேரையும் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நைஸா போயிடுவோம். வாங்க. ஓ, டைம் இஸ் கோல்டு. இந்த நேரத்தை வீணாக்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்குன்னா டேய் வடங்க. என்னது? கூலி கிளாஸ். அது தெரியுது. இடுப்புல கட்டி இருக்கிற அண்ணா கயிறு அவுத்து கண்ணாடியில கட்டி கழுத்துல தொங்க விட்டுக்கிறியே எதுக்கு? ஒரு சேஃப்டிக்கு தான். அப்படியே இந்த கயித்தை கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு. இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும். அறிவு கெட்ட நாயே, நானே வெதர் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்துல நீ என்ன டென்ஷன் பண்ற. அப்ப டாக்டர் போமா? மழை வருது, வர சொன்ன பொண்ண வேற இன்னும் காணோம். என்ன நீ மூட் அவுட் பண்ற. ஆக்க பொறுத்த கொஞ்சம் ஆற பொறுத்துக்குங்க. ஏன் அவசரப்படுறீங்க? அண்ணே, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னடா? அந்த பொண்ணு வந்த உடனே அத முன்னாடி உட்கார வச்சு நீங்க ஓட்டுறீங்களா இல்ல நான் ஓட்டட்டுமா? நான் தாண்டா ஓட்டுவேன். 3 பேர் போறோம். ட்ரிபிள்ஸ் வீல்ல காத்திருக்கான்னு செக்அப் பண்றான். சரிண்ணே. என்னடா காத்திருக்கான்னு பாக்க சொன்னீங்கல்ல, புடிங்க பார்த்தேன், நிறைய காத்திருக்கனே. அடிங்க உங்க பொண்ணாடிக்கு பிறந்தவன். டேய் டேய் புள்ளையாரப்பா, நீயும் பொண்ணுக்காக சிட்டிங், நானும் பொண்ணுக்காக ஸ்டாண்டிங். ஓ காட், நம்ம 2 பேருக்குள்ள எவ்வளவு ஒரு அட்டாச்மெண்ட் பாத்தியா? ப்ளீஸ் நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும். எப்படியாவது நீ மறிக்குழந்து மனசுக்குள்ள பூந்து அவளை என் கூட சேர்த்து வச்சிரேன். சேர்த்து வச்சிடுறேன். அப்படி சேர்த்து வச்சுட்டா மத்தவன் மாதிரி 4 ரூபாய்க்கு துண்டு, 4 நாவுக்கு சுண்டல், 10 பைசா உண்டியல போட்டு போக கூடாது. நோ நோ நோ. உனக்கு என்ன வேணும் சொல்லு. உலகத்தை சுத்தி பார்க்க மயில்ல போறியா, மெயில்ல போறியா, ரயில்ல போறியா? கம் ஆன் டெல் மீ. அதெல்லாம் வேணாம்.
துபாய் வாட்ச், ஓகே ரேபான் கிளாஸ், ஓகே ஓகே. ரோத்மன் சிகரெட். போய் இப்படி பார்த்து உடல் எடுத்து கேட்டு தெரியாதா? ஓ ஐ எம் சாரி காட். ஜீன்ஸ் பேண்ட். ஜீன்ஸ் பேண்ட்லாம் வேணாம், ஆப்டரே போதும். சைஸ் இடுப்புல 38, இறக்கம் முட்டிக்கால் வரைக்கும். இந்த சைஸ்ல ட்ரவுசர் போடுறவன் உலகத்திலேயே ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், அதுவும் என் கூட தான் இருக்கான். என்ன யோசிக்கிறீங்க? அது இல்லங்க சாமா, இந்த குரலுங்க சாமா எங்க கேட்ட மாதிரி இருக்குதுங்க சாமா. இது ஞான குரல், எங்கேயும் இருக்கும் எங்கேயும் கேட்கலாம். எங்கேயும் இருக்குங்களா, எங்கேயும் கேட்கலாங்களா சாமா? ஆமா. பிள்ளையார உனக்கு பின்னால பாம்பு. பாம்பா, ஐயோ அடிங்க சீக்கிரம். அடிங்க. என்னண்ணே பிள்ளையாரா நீ பெரிய கொள்ளையாரா? கொள்ளையாரா நீ? சும்மா இருங்கண்ணே. அண்ணே அங்க பாருங்க மறிக்கொழுந்து. ஜெயின் உருமா. என்னடா இது, பூச்செண்டுக்கு தானே கல்யாணம், மறிக்கொழுந்து தொட்டில் கட்ட போறாளே. துபாயில தேள் கொட்ட துருக்கியில நெறி கட்டின கதையா இருக்கு. இத என்னன்னு நோண்டி பாத்துறேன். மறி மறி நின்ன முரளித மறி மறி நின்ன முரளித. என்ன மறி, தொட்டிலா கட்ட வந்த? கட்டு கட்டு. கட்டில பாக்காமலே தொட்டில் கட்டுற கன்னி பொண்ணு நீதான். ஆமா, நீ எப்ப பார்த்தாலும் கோயிலையே சுத்திட்டு இருக்கே, நீ என்ன கோயில் காளையா? ஏவிஎம்மின் முரட்டு காளை. மறிக்கொழுந்து, நானோ உன்னை சுத்தி சுத்தி வர்ற, நீயோ என்ன பத்தி பத்தி விடுற. நீயோ தனிக்கட்ட, நானோ ஒத்த கட்ட. கெட்டி மேளம் கொட்ட, உன் கழுத்துல நான் தாலி கட்ட, நீ தொட்டில் கட்ட. மறி, சாரின்னு சொல்லு மறி. மச்சான், என்னையா மச்சான்னு சொன்ன? சொல்ல சொல்ல சொல்ல. நாளைக்கு அம்மன் கோயில் கிழக்கால சினிமாவுக்கு போலாங்கறியா? இல்ல மச்சான், அம்மன் கோயில் கிழக்கால இருக்கிற ஒத்த குடிசைக்கு மறந்துடாம சென்ட்டோட வந்துருங்க, மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம். வந்துடுறேன். ஐயோ மறி, அம்மன் கோயில் கிழக்கால ஒத்த குடிசிக்கா? வெத்தலை வெத்தலை கொழுந்து வெத்தலையோ மறி, கொழுந்து வெத்தலையோ. மறிக்கொழுந்து இப்படி சம்மதிக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. பாட்டெல்லாம் போட்டு வரவே இருக்குதே, அசத்துங்க. அள்ளிக்க மாட்டேன். அண்ணே நில்லுங்கண்ணே. அவசரம் பிடிச்சாயே, ஏன்டா இருக்க சொல்ற? அண்ணே முதல்ல நான் வைக்கிறேன். நான் வலது கால வச்சேன், அவ்வளவு ராசிண்ணே. ஏன் எங்களுக்கெல்லாம் கால் இல்லையா? பேசாம இங்கேயே நில்லு, யாராவது வந்தா அப்படியே தடுத்து நிறுத்து. 5 நிமிஷம் நான் போய் அசத்திட்டு வரேன். சும்மா இருக்கிற நாய் உனக்கு இருக்கடா செண்டு, எனக்கு அட்றா. அட்றா இங்க அட்றா, அப்படியே வீட்டை சுத்தி ஆடுறா. மரி, ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓடோடி வந்து என்னை ஏமாற்றாதே. பாடு மரி, பாடு. அஸ்கா துமலா. ஓ சலங்கை ஒலியா? ஓ வளையல் சத்தமா? மரி, நீ சலங்கைய மாட்டி ஜல்லு ஜல்லுன்னு காலை ஆட்டும் போது என் மனசு ஜில்லு ஜில்லுங்குது. அஸ்கா துமலா. உன் இடுப்பு இருக்கே இடுப்பு, அது துபாய் அடுப்பு. என்ன வளைவு, என்ன நெளிவு, என்ன குலைவு. உன் கழுத்து இருக்கே கழுத்து, அத வர்ணிக்க ஏது எழுத்து. மரி, பஞ்சபூதங்கள் 5, சுவைகள் 6, சுரங்கள் 7, திசைகள் 8, ரத்தினங்களோ 9. மொத்தத்தில் உலக அதிசயங்களிலே நீ ஒன்று. கோபமாயன் கண்ணே, நாட்டு பாடலை 8 கட்டைக்கு எடுத்து விடுவாயாமே, எங்கே ஒரு பாடலை எடுத்து விடு. Love birds, love birds, love birds, love birds, takademita. ஐயோ மரி, என்ன குடிக்கும் போது தவளை முழுங்கிட்டியா? இல்ல மச்சான். வாங்க மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. ஏங்க ஏங்க நீங்க ஏன் இப்படி பாக்குறீங்க? வாங்க மச்சான். அட பாவிங்களா, ஒண்ணுன்னு நினைச்சு 9 சேர்ந்து வருது. என்ன ஆள விடுங்கப்பா. என்னன்னா சும்மா தண்ணிய வாயில வச்சுக்கிட்டு. டேய் இடியட், நான் துபாயில் இருக்கும் போது அடிக்கடி என் வாயை பெட்ரோல்ல தான் வாஷ் பண்ணுவேன். பிளடி இந்தியன் டர்ட்டி வாட்டர்ல வாஷ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்தேன். ஐயோ ஓடியாங்களே, என் புள்ள கிணத்துல விழுந்துச்சு, யாராவது வந்து காப்பாத்துங்களே. ஐயோ யாராவது காப்பாத்துங்களே, என் புள்ளைய. தலே 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 தலே. ஐயோ என் புள்ளைய காப்பாத்துங்களே, என் புள்ளைய காப்பாத்துங்களே. ஐயோ என்ன பண்ணுவேன்? ஐயோ காப்பாத்துங்களே. ஐயோ ஐயோ ஐயோ
கடவுள் மாறி வந்து என் பிள்ளைய காப்பாத்திட்டேன். ஆண்டவன் உனக்கு 100 ஆயுசம் கொடுக்கணுப்பா. என் மகளுக்கு புள்ள பிறந்தா உங்க பேரையே வைக்கிறையா. உங்களுக்கு அதெல்லாம் இருக்கட்டும். என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு? நான் தானே ஆபத்துக்கு பாவலன்னு நான் தான் தள்ளி விட்டேன். உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது இல்ல. ஆஹா. திரும்பி நில்லு. குனி. உள்ள ஒரு வெறா மீன் இருக்கு, பாத்துக்கிட்டே நில்லு. வராலுமா? ஆமா, நல்லா பாத்துக்கிட்டே இரு. ஏ ஐயோ அம்மா! ஏய், வாயை பாத்துக்கிட்டே நிக்காதீங்கடா. அந்த பக்கம் போய் ஓட்டுங்க. ஏய், தந்தையை சுத்தி சுத்தி ஒரே டயர்டா இருக்கு. நீ ஓடி போய் ஒரு சோடா வாங்கிட்டு வா. சரி தலைவா. ஏய், வாடாங்க. அது என்ன புதுசா தலைவாங்கற? இப்ப அப்படி கூப்பிடுறான் பேசணும் தலைவா. இப்படி கண்ட கண்ட பயலுகெல்லாம் வா தலைவா, வந்திரு தலைவா, போ தலைவா, பொந்துரு தலைவான்னு சொல்றதுனால தான் ஒரிஜினல் தலைவனுக்கே மரியாதை இல்லாம போயிடுது. இனிமே தலைவான்னு உன் பண்ணி தலை பிஞ்சு போயிடும். போடா, போய் சோடா வாங்கிட்டு வாடா. டேய் பண்ணி தலை, வாடா. சோடா உடைச்சு வாங்கிட்டு வா. சரி. பாப்பம்மா, பைனாப்பிளா? என்ன முள்ளு குத்துறதுக்கே இந்த சத்தமா? ஒரு பைனாப்பிள் தர்றியா? புழிஞ்சு தரட்டா? நோ நோ, நானே புழிஞ்சுக்கிறேன். மறுபடியும் முள்ள? அண்ணா, எவன்டா தொன்ன? இந்தாங்கண்ணா சோடா. சோடாவா? எங்கடா? இந்த பைக்குள்ள இருக்கு. பைக்குள் இருக்கா? ஏண்டா அறிவு கட்ட நாயே, நான் என்ன சொன்ன நீ என்ன செஞ்சுட்டு வந்திருக்க? இவர் அனாவசியம் பேசுறீங்க. கை நீட்டி பேசுற நீ. நீங்க என்ன சொன்னீங்க? சோடா வாங்கிட்டு சொன்ன. அப்புறம் என்ன சொன்னீங்க? உடைச்சு வாங்கிட்டு சொன்ன. அதை உடைச்சு வாங்கிட்டு இருந்தேன். உடைச்சா உன்னை பல்ல உடைச்சா தான்டா சரியா வருவேன். போஸ்டர் இந்த பக்கம் ஓட்டுறா. யாரா அவன் சந்தைக்குள்ள? தண்ணியும் வர மாட்டேன்னு ஒண்ணும் வர மாட்டேன்னு பைப்பு கிட்ட வந்து உட்காந்து. என்னைக்குதான் ஒழுங்கா வந்தது, இன்னைக்கு வர போகுது. எப்பதான் வீட்டுக்கு போகுதுன்னு தெரியல. தண்ணியும் வரல. கோயந்து வரண்டி. ஏய், உள்ள போடி. இன்னும் கோலமே போட்டு முடிக்கல. கோயந்து வர, உள்ள போடி. ஐயோ, டேய், சென்டடு. என்னடா இன்னைக்கு தெருவே வெறிச்சோடி போய் கிடக்குது. ஒரு பொம்பளைய கூட காணோம். அம்பலத்தை பார்த்தா கையெடுத்து கும்பிடுறாளுங்க. அம்பலத்தோட மச்சா என்ன பார்த்தா எல்லாரும் ஸ்டாப் பிளாக்ல எஸ்கேப் ஆகுறாளுங்க. நீங்க செண்டு எடுத்தால அவங்க வாந்தி எடுத்து குண்ட கமட்டக்க ஆயிரும்னு அவங்களுக்கு தெரியாதா? அப்போ இன்னைக்கு சென்ட்டுக்கு ஆகாதா போனி? ஏன் ஆகாது? அங்க பாருங்க, இங்க பாருங்க. எங்க? அந்த மனப்பா. யாரடி நீ மோகினி, கூரடி என் கண்மணி, ஆசையுள்ள ராணினி, ஆட ஓடி வா காமினி. ஹை ஹை ஹை. டேய், ஏன்டா பாட்டை இடையில சென்சார் பண்ற? அந்த பொண்ணு என்னதான் பாக்குது, நீங்க விட்டு கொடுத்துருங்க. உன்னை பண்ணிதான்டா பாக்கும். பண்ணி தலையா என்னத்தாண்டா அந்த பொண்ணு பார்த்தா? சரி, 2 பேரும் போய் கட்டுருமா? ஓ, ஈக்குவல் ரேஞ்சுக்கு வந்தீங்களா நீங்க? பாப்பமா, வாங்க. யாரடி நீ மோகினி, அத்தா ஜெயின் உருமா. என்ன பொண்ணை பார்த்து குருமா சாலன்னுகிட்டே? இடியட். அரபி மொழியில அதா ஜெயின் உருமான்னா அழகான பொண்ணுன்னு அர்த்தம். அம்மணி, நீயோ ஒரு தோணி, ஏன் இப்படி நிற்கிறாய் நாணி கோணி? என் தாகம் தீர்க்க வந்த இளநீ. ஏன் தாகம் தண்ணி குடிச்சா தீராதா? என்ன லவ் விடுறியா? சுமரகனே, நீ யாரை பார்த்தா ராணி? எட்டிட்டு விட்டுனா பல்லு முது வழியா வந்துரும். பெரிய புலவரா பண்ணாட பையல. அடுக்கு மொழியில் நடக்கு படக்குன்னு வரவனையும் கருத்துருக்கு போட்டு இருக்குது. பிளடி நான்சென்ஸ். போய் நூறுமா? போய் நூறுமாண்ணா? எங்க அந்த பொண்ணுன்னு அர்த்தம்? என்ன சவ ஊர்வலத்தை பார்த்து ஓடுறா? சித்தப்பு எப்பப்பு செத்தப்பு, சித்தப்பு எப்பப்பு செத்தப்பு, சித்தப்பு என்ன கேட்காம எப்பப்பு. தாண்டா புரியுது. அந்த பொண்ணு உன்னை தாண்டா பாத்துருக்கா. இல்ல, அந்த பொண்ணு உங்களை தான் பாத்திருக்கா. காட் பிராம்ஸ், உன்னை தான் பாத்துருக்கா. இல்ல, உங்களை தான் பாத்திருக்கா. உன்னை தான் பாத்துருக்கா. கருமை நேர கண்ணா. இவன் தான் கண்ண. நான் இல்ல. இவன் தான் கருமையில. இவனை கூட்டி நான் இல்ல, இவர்தான். கூட்டிப்பா. ஐயையோ. ஓ, ஹேர் டை. என்னடா மச்சானுக்கு வருஷம் ஏறிட்டு இருக்குது, வயசு குறைஞ்சிட்டு இருக்கேன்னு பார்த்தேன். மச்சான், இதை விட நீங்க தலைய வண்டி கடையாளுக்குள்ள விட்டு எடுத்துடலாம். இந்த அம்பலத்தோட பலமே கௌரிமான் மாதிரி. ஓ, நீங்க கவரிமானா? அப்ப மசுறு போனா நீங்க உசுர விட்டுருவீங்களா?
ஊருக்குள்ள யாருக்குள்ள கல்யாணம்? ஆம்பளைக்கு பொம்பளைக்கு. பாம்பாட்டி பரமசிவம் பொண்ணுக்கும் கீரிப்பட்டி கிருஷ்ணசாமி பையனுக்கும் நீங்க செய்ய வேண்டிய முறையெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த கல்லு வீட்டு காளிமுத்து மக முத்துக்கால யாரு? அந்த பட்டணத்துல இருந்து படிச்சு வந்தானே அவனா? ஆமா, அந்த கொப்பரக்கா மண்டையும் தான். ஊருக்குள்ள ஒரு மன்றத்தை வச்சிட்டு 5-6 பசங்களை கூட வச்சிட்டு மகா அடிச்சாட்டியம் பண்றான் அங்கிள். அவன் ஆரம்பத்திலேயே தட்டி வைக்கிறது கரெக்ட் அங்கிள். ஆமா அங்கிள். உனக்கு அங்கிள் சரி. சின்ன பசங்க அவங்களுக்கும் பொழுது போகணும் பாரு. ஓ ஆண்டி, இவ எதுக்குடா இங்க வந்திருக்கா? கேட்டு சொல்றேன். இங்க எதுக்காக வந்தீங்க ஆண்டி? அங்க போய் கேட்டு வந்துடுறேன். ஆண்டி, அத்தை, ஆண்டி, அத்தை, ஆண்டி, 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 நீங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு மச்சான் விசாரிச்சுட்டு வர சொன்னார் ஆண்டி. சொல்லுங்க ஆண்டி. எங்க அத்தைக்கு செண்டு அடிப்புமா? படுவா, அத்தைக்கே செண்டு அடிக்கிறியா? சொல்லுங்க ஆண்டி. கை கழுவ தண்ணி இல்ல, உங்க காட்டுலயும் பேய் மழை, எங்க காட்டுல பேய் மழை. கை கழுவ தண்ணி இல்ல, தாத்தப்பா. ஓ, முத்துக்கால கோஷ்டி எப்படா கோவிந்தா கோஷ்டியா மாறினானுங்க? ஆளுக்கு ஒரு சட்டி, ஆளுக்கு ஒரு உலக்கையை எடுத்துட்டு வீடு வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறானுங்க. இங்க பாருங்க, பிச்சை கிச்சன் தப்பா பேசாதீங்க, அப்புறம் சாமி குத்த வரும். இப்ப நான் என்னடா தப்பா பேசிட்டேன்? சாமி எதுக்கு என்ன குத்த வரணும்? அது இல்லன்னு, நம்ம ஊர்ல சரியா மழை பெய்யல, அதனாலதான் பசங்க எல்லாம் சேர்ந்து மலைச்சோறு எடுக்காங்க. மழை இல்லன்னா மழை சோறு, வெயில் இல்லன்னா வெயில் சோறு எடுப்பானுங்களா? துபாயில கூட தான் மழை இல்ல, அங்க இந்தியன் மாதிரி மழை சோறு எடுக்கிறானுங்க. அங்கதான் சோறே திங்கிறது இல்லையா, ரொட்டி திங்கிறானுங்க. அதுக்காக மழை ரொட்டி எடுப்பானுங்களா? நாட்டுல விஞ்ஞானம் பெருகி போய் அவன் கம்ப்யூட்டர் காலத்துக்கு பாஸ் ஆகிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு என்னடான்னா சட்டியும் குண்டானையும் தூக்கிட்டு வீடு வீட்டுக்கு கம்மஞ்சோத்துக்கும் கஞ்சிக்கு அலைகிறானுங்க. பிளட்டி இண்டியன்ஸ். மழை இல்லைன்னா ஹெலிகாப்டர் வர வச்சு பொடிய தூவனா மழை கொட்டிட்டு போகுது. அட அதுவும் இல்லைன்னா ஃபயர் சர்வீஸ் வர சொல்லி சைடுல ரெயினை விட்டு விட வேண்டியதானே? தப்பு தப்பா ஃபீல் பண்ணிட்டு உலக்கையும் கையுமா அலைகிறானுங்க. பிளட்டி நான்சென்ஸ். குக்கர்ஸ். நீங்க கூட தப்பு தப்பா ஃபீல் பண்ணிட்டு செண்டு கைமா அலைறீங்க. நீ கூட இருந்து அட்டாக் பண்ற. ஒன் ஸ்டாப் பேக் மேன்.